ஒரே நமஸ்காரம் தான், தனித்தனியா வைக்கக்கூடாது. மகாலட்சுமியோடு கூடிய பெருமாளை போய் ஆசிரயிப்பா, ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தாயாரையும் போய் சேவிக்கிறா, பெருமாளையும் போய் சேவிக்கிறா, திவ்ய தம்பதியை சேவிக்கிறா. ஆனா நமஸ்காரம் வைக்கிறது ஒண்ணுதான், ஆனா 2 பேருக்கும் சேர்த்து. ஏன் சார், இங்க ஒரு மாமி இருக்கா, அங்க மாமா இருக்கார், லக்ஷ்மி மாமா, நாராயணன் மாமா, லக்ஷ்மி மாமி, 2 பேருக்கும் ஒரே நமஸ்காரம் வைக்கிறது வழக்கமான்னு கேட்டா வைக்கணும். ஒரே நமஸ்காரம் தான், தனித்தனியா வைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம ஆத்துக்கு போறோம், நம்ம ஆத்துல ஏதோ கல்யாணம் வச்சிருக்கோம், பத்திரிக்கை இருக்கு, நம்ம இன்னும் வாட்ஸ்அப் லெவல்ல வரலன்னு வச்சுக்கோ, நம்ம போய் யாரோ ஒரு பெரியவர் ஆத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கீழே அந்த கதவை திறக்கும்போது மாமி இருக்கா, ப்ளீஸ் கம் உள்ள வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு மாமி, 2 வருஷமா பார்க்கவே இல்லை, இப்பவும் பார்த்துருக்க வேண்டாம், உள்ள வாங்க கூட்டின்னு போறா. அவர் இருக்காரா மாமா அப்படி, மேல உட்காந்து படிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறி கூட்டின்னு போறா. மாமி தான் கூட்டின்னு போறா. கூட்டின்னு போன உடனே வந்திருக்காரு அப்படிங்கிறா. ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு காஃபி சாப்பிட்றேன்னு கேட்கறதுக்கு பயம் இல்லையா, இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால அவர் வந்து ப்ளீஸ் சிட், அந்த சீட் அங்கே இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை, உட்கார சொல்லிவிட்டார். உட்காந்துட்டோம். உட்காந்துட்ட உடனே நான் சொல்லியிருக்கேன், பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன், நம்ம மாத்துல ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் 2 பேரும் தம்பதியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கச்சே. தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். மாமியும் கூப்பிடுறார். மாமா 2 பேரும் நிற்கிறா. இப்போ எவ்வளோ பத்திரிக்கை வைப்போம்? 6ஆம் நாள் காலையிலே சூர்ணாபிஷேகோத்சவம் என்கிற திருக்கல்யாண உற்சவத்தை எம்பெருமான் கண்டருளுகிறான். எம்பெருமான் உலகத்திலே கண்ணனாக அங்கே ஆயர்பாடியிலே, திருவாயர்பாடியிலே, கோகுலத்திலே அவதாரம் பண்ணினானே, அப்பொழுது அந்த ஆயர்பாடி ஜனங்களெல்லாம் கண்ணன் நம்மிடத்திலே வந்து பிறந்திருக்கிறான் என்கிற ஆனந்தத்திலே அப்படி வர்ண பொடிகளை ஒருவருக்கு மேலே ஒருவர் பூசிக்கொண்டு ஒருவர் மேலே ஒருவர் எரிந்து கொண்டு ஆனந்தமாக உற்சாக கழித்து கொண்டாட்டத்திலே ஈடுபட்டார்கள் கண்ணனுடைய பிறந்த அந்த அன்றைய தினத்தை. இல்ல மாமா தனித்தனி ஜீவாத்மா தானே இல்லையா, 2 பேரும் ஒன்னாவா பிறந்தா? அப்ப 2 பத்திரிக்கையா வைக்கிறோம்? இல்ல, அந்த தம்பதிக்கு தானே பத்திரிக்கை வைக்கிறோம். நமஸ்காரமும் அப்படித்தான். எப்படி ஒரு ஜீவாத்மா போன பிறகு தாயார் நம்மள பெருமாள் கிட்ட கூட்டுன்னு போறாளோ அதுக்கு புருஷகாரத்துவம்னு பேர். ஷீ ரெக்கமெண்ட்ஸ், மேல கூட்டுன்னு போயிட்டா அந்த மாமி. போன உடனே நம்ம போய் சேவிக்கிறது மாமியோடு, கூட்டுன்னு போறதும் தாயார், நம்ம அவளை சேவிக்கும் போதும் பெருமாளோட இருக்கிறது தாயார். தாயார் பெர்ஃபார்ம்ஸ் டுவல் ரோல். ஷீ இஸ் போத் இன் த ரெக்கமெண்டேஷன் கமிட்டி ஆஸ் வெல் ஆஸ் த பிளெஸிங் கமிட்டி. பெருமாள் வந்து பிளெஸிங்ல மட்டும்தான் இருக்கார். ஆசிரயண வேளையோடு போக வேளையிலும் ஒரு வாசியரை ஒரு மிதுனமே உத்தேசியம்னு எடுத்தார் நம் பிள்ளை. அதனால அப்பேற்பட்ட தாயார், அதனால தேவஜுஷ்டாம் அப்படின்னு பேர். ஏனெனில் ஒரு உண்மை நம் இதயத்தை தொடும்போதுதான் நம் உள்ளே மிகப்பெரிய மாற்றத்தின் மணி ஒலிக்கிறது. அதனால் புற உலக தாமதங்கள் இன்றி மனதின் இரைச்சல்களை அமைதிப்படுத்தி உண்மையான இசை கேட்கும் அந்த மௌனத்திற்குள் நுழைவோம். நாம் வெறும் கருத்துக்களை அல்ல, அந்த கருத்துக்கள் பிறக்கும் ஊற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மேலும் நம் வாழ்க்கையை அதன் வழியில் மாற்றி அமைக்க ஒரு நேர்மையான உறுதியை எடுப்போம். இந்த பயணம் அறிவின் மட்டத்தில் அல்ல, இதயத்தின் மட்டத்தில் அமையட்டும். ஒரு கிராமத்தில் அஜய் மற்றும் சமீர் என 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக படித்தார்கள். ஆனால் இருவரின் சிந்தனையும் வெவ்வேறு விதமாக இருந்தது. அஜய் எப்போதும் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் சமீர் கிடைப்பதை கொண்டு திருப்தியாக வாழ வேண்டும் என்பான். அஜய் தன் கனவுகளுக்காக கடுமையாக உழைத்தான், பல கஷ்டங்களை சந்தித்தான். ஒரு நாள் அவன் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறினான். ஆனால் சமீர் பழைய இடத்திலேயே அப்படியே இருந்தான். அஜய் தன் கிராமத்திற்கு திரும்பிய போது சமீர் அவனிடம், உனக்கு இவ்வளவு செய்தாயே, எப்போதாவது பயமாக இருந்ததில்லையா என்று கேட்டான். அதற்கு அஜய் புன்னகையுடன், எனக்கு பயமாகத்தான் இருந்தது, ஆனால் நான் பயந்து கொண்டே இருந்திருந்தால் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்றான். வாழ்க்கையில் பெரியதாக எதையாவது சாதிக்க துணிச்சலும் கடின உழைப்பும் மிக அவசியம் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வெறும் வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் வாழ்க்கை அங்கேயே நின்றுவிடும். ஆனால் நாம் பயத்தை வென்று முன்னேறினால் ஒரு நாள் நிச்சயம் நம் இலக்கை அடையலாம். உங்களை கண்டு பொறாமைப்படுபவர்களை எப்போதும் வெறுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள்தான் சிறந்தவர் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். காலம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அமைதியாக இருப்பதே சிறந்தது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். எது நடக்காதோ அது ஒருபோதும் நடக்காது. இந்த தெளிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை கவலை ஒருபோதும் வாட்டுவதில்லை. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருப்பது போல இந்த உலகின் மிக அழகான ஜோடி புன்னகையும் கண்ணீரும் தான். இவை இரண்டும் ஒன்றாக சேருவது கடினம்.
ஆனால் இவை இரண்டும் எப்போது ஒன்றாக சேர்கிறதோ அந்த தருணமே மிக அழகானது. கடலில் படகோடு இறங்கிய பிறகு புயலை கண்டு அஞ்சுவதில் என்ன பயன் இருக்கிறது? இறைவனின் வழி மிகவும் எளிமையானது, அதே சமயம் சிக்கலானது கூட. அறிவை பயன்படுத்தினால் அது மிகவும் சிக்கலானது. பக்தியுடன் சென்றால் அது மிக நேர்மையானது. எண்ணங்களால் தேடினால் அது வெகு தொலைவில் இருக்கும். உணர்வோடு தேடினால் அது மிக அருகில் இருக்கும். எதிரே இருப்பவர் தவறானவர் அல்ல, அவருடைய சிந்தனை நம்மிடமிருந்து மாறுபட்டிருக்கிறது என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நம் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களும் மறைந்துவிடும். மனிதனை மனிதனிடமிருந்து பிரிக்கும் முதல் விஷயம் நாக்கு, இரண்டாவது விஷயம் பணம். உறவுகளை பேணுவதற்கு தேவையானது அறிவு அல்ல, மன தூய்மைதான். உண்மையை சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், நேருக்கு நேராக சொல்லுங்கள். உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். கூட்டத்திலிருந்து விலகி உங்களுக்கான ஒரு புதிய உலகத்தை தேடுங்கள். குறைகளை அனைவரும் கண்டுபிடிப்பார்கள், நீங்கள் தீர்வை தேடுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை இறைவன் கொடுப்பான். எப்போது தேவையோ அப்போது சரியாக கொடுப்பான். உங்கள் அவசரத்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை. பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை ஒருபோதும் நான் தான் உண்மை என்று உரிமை கோருவதில்லை. ஆனால் பொய் எப்போதும் தான் மட்டுமே உண்மை என்று கூச்சலிடும். ஒருவரின் மனதையும் மௌனத்தையும் வெகு சிலராலேயே புரிந்து கொள்ள முடியும். எண்ணம் சுத்தமாகவும் நோக்கம் சரியாகவும் இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவில் இறைவன் உங்களுக்கு உதவுவார். இறைவன் உங்களிடமிருந்து எதையாவது திரும்ப பெற்றால் அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒன்றை வழங்குவதற்காக உங்கள் கைகளை அவர் காலி செய்திருக்கலாம். உறவுகளாக இருந்தாலும் சரி, பாதைகளாக இருந்தாலும் சரி, ஒரு அடி படும் வரை நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா என்பது நமக்கு தெரியாது. நண்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, உனக்கு மதிப்பும் மரியாதையும் தரும் நபர்களுடன் மட்டுமே உறவு வைத்துக்கொள். தேவையற்ற கூட்டத்தை சேர்ப்பதில் எந்த பயனும் இல்லை. அவமானத்திற்கு பயப்படுபவர்கள், புகழ் பெறும் துணிச்சல் இல்லாதவர்கள் மட்டுமே. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உங்கள் மதிப்பினை தெரியாதவர்களை விட்டு விலகி செல்வதே நல்லது. மனதார உறவை பேணுபவர்கள் கிடைப்பது நம் அதிர்ஷ்டம். இல்லை என்றால் வாழ்க்கை துணை இருந்தும் எத்தனையோ பேர் கவலையுடன் தான் வாழ்கிறார்கள். சீதாவாலும் திரௌபதியாலும் தான் ராமாயணமும் மகாபாரதமும் நடந்ததாக பலரும் சொல்வார்கள். ஆனால் பெண்ணை மதிக்காததால் தான் ராமாயணமும் மகாபாரதமும் நிகழ்ந்தது என்று யாரும் சொல்வதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.